இப்போது இந்த கவுனுக்காக இப்படி ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது பாடி பார்ட்டுக்காக. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மிடில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 ஃபோல்ட் ஆகிடுச்சு. பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? ஸோ பாடி லென்த்து, வேஸ்ட் லென்த்து, இங்கே பாடி பார்ட்டுக்கு வேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த வேஸ்ட் லென்த் எவ்வளோ வேணும் வச்சுக்கோங்க. அந்த 14 வேணும்னா 14, ஸ்மால் கிட்ஸ்னால் 10 இன்ச்சஸ் 11 இன்ச்சஸ் அந்த மாதிரி வரும் பாடி பார்ட்டு. ஸோ பாடி பார்ட்டு லென்த்து ஃபஸ்ட்டு இங்கே ஃபேப்ரிக்கோட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கட் பண்ணதுக்கப்புறம் லென்த்து, பாடி லென்த் எவ்வளோ வேணும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ, இப்போ 10 இன்ச்சஸ் இருக்குதுன்னா ஆஃப் பண்ணணும் 5 இன்ச்சஸ். ஸோ ஆஃப் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சஸ் அந்த மாதிரி மார்க் பண்ணி, உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை ஆஃப் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ வந்திருக்கோ ஆஃப் பண்ணி சேம் ஆர்ம் ஹோல் டவுனும் சேம் மார்க்கிங் பண்ணிக்கணும். ஓகேவா? மார்க் பண்ணதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ பார்த்துட்டு அதை 1/4 பண்ணணும். செஸ்ட் ரவுண்டை 1/4 பண்ணால் எவ்வளோ வரும் அதை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீம் அலவுன்ஸு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சஸ் ஆர் 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இங்கே 10 இயர்ஸ் அந்த மாதிரி ஏஜ் கொள்ளக்கு பண்ணுறேன். ஸோ அதனால் 2 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஸ்மால் கிட்ஸு 5 இயர்ஸு அந்த மாதிரினா நீங்கள் 1.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி இங்கே வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா சீம் அலவுன்ஸு. ஓகேவா? அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டு 1/4 பண்ணணும். வேஸ்ட்டு டிவைடட் பை 4 பண்ணதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சஸ் ஆர் 2 இன்ச்சஸ் சீம் அலவுன்ஸ் வச்சுக்கோங்க. நான் இங்கே 2 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஆர்ம் ஹோல் ரவுண்டு 0.75 மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டு. ஓகேவா? ஃப்ரண்ட்டு 1/2 இன்ச்சஸ் ஆர்ம் ஹோல் ரவுண்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் விட்த்து, நெக் விட்த்து இருக்குது இல்லையா, அது 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் கிட்ஸுக்கு. ஓகேவா? பெரியவங்களுக்கு எல்லாமே 2.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி வச்சா போதும். அதுக்கப்புறம் நெக் டீப்பு உங்களுக்கு 5 ஆர் 6 ஆர் 7 உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் இங்கே வி நெக் வச்சுருக்கேன் 10 இயர்ஸுக்கு. ஸோ அதனால் நான் இங்கே 7 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். 7 இன்ச்சஸ் வச்சுருக்கேன் அந்த கவுனில் 7 இன்ச்சஸ். ஓகேவா? பேக் பார்ட்டில் நீங்கள் ஒரு 1 இன்ச் ஒரு 1.5 இன்ச்சஸ் லென்த்து வச்சுட்டு கர்வ் லைன் போட்டுக்கோங்க. இது பேக் நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அதுக்கப்புறம் கட் பண்ணால் போதும். பேக்கு நெக்கும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் பார்ட்டு ரிமூவ் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது இல்லையா, அந்த ஃப்ரண்ட் பார்ட் ஆர்ம் ஹோல் கர்வு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வி நெக் கட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி. இது பேக் பார்ட், இது ஃப்ரண்ட் பார்ட் இப்படி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் சேம் மெயின் ஃபேப்ரிக், லைனிங் ப்ளஸ் சாட்டின் லைனிங் 2 லைனிங்ஸ் ப்ளஸ் மெயின் ஃபேப்ரிக்கு சேம் இதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லைனிங்காக 2 மீட்டர்ஸ் ஆர் 3 மீட்டர் 2.5 மீட்டர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ ஃபேப்ரிக்கு அதை வச்சுட்டு நீங்கள் 1 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்படி. ஓகேவா? இது ஃபுல் அம்ப்ரெல்லா இல்லை, செமி அம்ப்ரெல்லா. ஸோ அதனால் இந்த மாதிரி பயாஸ் மாதிரி இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபேப்ரிக்கு. ஓகேவா? ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 3 பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கோ அது ஆன்சரை இப்படி இங்கேருந்து இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 3 மார்க் பண்ணதுக்கப்புறம் சேம் வச்சு வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? மார்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும். ஓகேவா?
ஃபுல் லென்த்து பாடியிலேருந்து ஷோல்டர்லேருந்து கீழே லென்த் எவ்வளோ இருக்கோ ஃப்ளோர் லென்த்து வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதில் அந்த லென்த்துக்கு நீங்கள் வேஸ்ட் லென்த்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஆன்சர் வரும் அதை இங்கேருந்து இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு லைனிங் லென்த்து, ஸ்கர்ட் லென்த்து. இப்படி மார்க் பண்ணிக்க, இங்கே டேப்பு வச்சுட்டு மார்க் பண்ணிகிட்டே போங்க. ஓகேவா? இல்லைன்னா இன்னொரு என்ன இருக்குது, இப்போ 2 ஃபோல்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாடி பார்ட்டை இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 4 ஃபோல்டு இருக்குதுன்னு சொன்னால் இதே பாடி பார்ட்டை இந்த மாதிரி 4 ஃபோல்டு வச்சுட்டு எங்கே வரும் அங்கே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போது கரெக்டாக வரும். இல்லைன்னா வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 3 பண்ணால் போதும். இல்லை வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு லைனிங் ரெடி. சேம் காட்டன் லைனிங், சாட்டின் லைனிங்கில் சேம் இந்த ஃபேப்ரிக் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாடி பார்ட் இப்படி வரும். ஜாயிண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அது ஆனதுக்கப்புறம் பாடி பார்ட்டு லைனிங்கு பாடி பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரி பெருசாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். 1 2 3 4 மீட்டர் ஒரு 5 மீட்டர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ ஃபேப்ரிக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் இங்கே டூ லேயர்ஸ் வைக்க போகிறேன். 2 லேயர்ஸ் இல்லைன்னா 4 லேயர்ஸ் வைக்க போகிறேன். ஓகே, பட் இங்கே எங்கிட்ட ஃபேப்ரிக் 2வே இருக்குது. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணும் அவ்வளோ பீசஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு 2 பீசஸ் வேணும்னா 2 பீசஸ் எடுத்துக்கலாம். நான் இங்கே 4 பீசஸ் வச்சுருக்கேன். சேம் இதே மாதிரி இன்னும் 2 பீசஸ் எடுக்கணும். ஓகேவா? இன்னொரு 2 பீசஸ் ஒரு 1.5 மீட்டர்ஸ் 1.5 மீட்டர்ஸ் அந்த மாதிரி 3 மீட்டர்ஸ் 3 மீட்டர்ஸ் 6 மீட்டர்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதை இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் சேம் இங்கே 4 ஃபோல்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாடி பார்ட்டை இப்படி வச்சு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வரும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்கு இல்லையா? இந்த ஸ்கர்ட் பார்ட்டே 4 ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது இப்போ இந்த பாக்ஸ் மாதிரியே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால நான் இங்கே கட் பண்ணுறது இல்லை. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருந்து வேஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் கட் பண்ண போகிறேன். வேஸ்ட் ரவுண்ட் கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபோல்டு இருக்கும் இல்லையா? இந்த ஃபோல்டையும் கட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட் ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஃபேப்ரிக். ஓகேவா? அந்த பாக்ஸில் நீங்கள் வேஸ்ட் ரவுண்டு இங்கே மார்க்கிங் பண்ணி கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி க்ராஸாக வச்சுக்கணும். இப்போது க்ராஸாக வச்சா இங்கே 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 இந்த கவுனே கர்ச்சிஃப் கவுன் சொல்லுவாங்க. நான் அந்த நெட்டு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் ஒரு 4 லேயர்ஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி பீசஸ்ஸு இன்னும் 2 கட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன்.
ஓகேவா, ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் 2 ஃபேப்ரிக்லேயும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற ஃபேப்ரிக் இருந்தால், ஏன்னா ஜார்ஜெட்டாக இருந்தால், சாட்டினாக இருந்தால், ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்கும்போது உங்களுக்கு 2 பீசஸ் போதும். இந்த மாதிரி 2 பீசஸ் போதும். இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி தெரியும் உங்களுக்கு கர்ச்சிஃப் மாதிரி மேலே கீழே தெரியும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணுவோம். சாட்டின் லைனிங், காட்டன் லைனிங் இங்கே அட்டாச் பண்ணதுக்கப்புறம், இந்த பார்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதையும் இப்படி சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பாடி பார்ட்டு எல்லாமே லைனிங்க்கு எல்லாமே அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, இது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது கரெக்டாக இப்படி தெரியும். உங்களுக்கு கவுன். இதுதான் கட்டிங். ஸோ உங்களுக்கு நான் கட் பண்ணுறதுல உங்களுக்கு புரியலைன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. கவுன் ஃபுல் லென்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வேஸ்ட் லென்த்து எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டும் ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி லூஸ் இருக்கட்டும். ரொம்ப டைட் எடுக்க வேண்டாம். 1 இன்ச் அந்த மாதிரி லூஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் செஸ்ட் ரவுண்டும் அவ்வளோதான். ஃபுல் டைட் வைக்காமல் ஒரு 1 இன்ச் லூஸ் வச்சுக்கோங்க. கவுன் இல்லையா, ஸோ இதில் ஜிப்பு வைக்க மாட்டேன். ஸோ அதனால் ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி லூஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறம் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து ஃபுல் லென்த் வேணும்னா ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். நான் இங்கே 3 இன்ச்சஸ் ஒரு 4 இன்ச்சஸ் மாதிரி ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். ஃபுல் லென்த்துனா இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்லீவ் வேணும்னா. இங்கே ஸ்லீவ்லெஸ், கிட்ஸுக்குன்னா ஸ்லீவ்லெஸ் போதும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் டீப்பு எவ்வளோ வேணும் எடுத்துக்கோங்க. பேக் நெக் டீப்பு நான் இங்கே 2 இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். 2 இன்ச்சஸ் ஒரு 1.5 இன்ச்சஸ் அந்த மாதிரி, இல்லைன்னா 3 இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது மெஜர்மெண்ட். நான் இந்த மெஜர்மெண்ட்டு தான் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மெஜர்மெண்ட்டுக்கு பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு எந்த மெஜர்மெண்ட் வேணும் அந்த மெஜர்மெண்ட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் லென்த் இருக்கு இல்லையா, உங்களுக்கு வேஸ்ட் லென்த்து எவ்வளோ வேணும் அதை 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க லைனிங்கு. இங்கே பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் சேர்த்து தான் கட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது அதை ஆஃப் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி இப்போ ஷோல்டர் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கோ சேம் ஆர்ம் ஹோல் டவுனும் சேம் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செஸ்ட்டு டிவைடட் பை 4 பண்ணதுக்கப்புறம் இப்படி 4 ஃபோல்ட் பண்ணி செஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் 2 இன்ச்சஸ் இல்லைனா 1 இன்ச்சஸ் 1.5 இன்ச்சஸ் எவ்வளோ வேணும் உங்களுக்கு சேம் அலவன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இங்கே 2 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வேஸ்ட்டு டிவைடட் பை 4 பண்ணணும். வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதை டிவைடட் பை 4 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வந்திருக்கோ அதை இங்கே வேஸ்ட் கிட்டே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸு
ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் ஆர்ம் ஹோல் கர்வ் 0.75 மார்க் பண்ணிக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ், இல்லைன்னா பேக் 1 இன்ச்சு ஆர்ம் ஹோல் கர்வ், இல்லைன்னா ஃப்ரண்ட் 1/2 இன்ச் கர்வ் போட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் நெக் விடுத்து 2 இன்ச்சஸ் கிட்ஸுக்கு எடுத்துக்கோங்க. நான் இங்கே 2.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கு நெக் லென்த்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். பாக்ஸாக மார்க் பண்ணி நெக்கு ஷேப் கொடுத்துக்கோங்க ரவுண்டாக. இது பேக் நெக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நெக்கு நான் இங்கே 7 இன்ச்சஸ் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு 15 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மெஜர்மெண்ட் போட்டிருக்கேன். உங்கள் குழந்தைகளுக்கு எவ்வளோ நெக் லென்த் வேணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், டீப் வேணும் பார்த்துட்டு. ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக். இப்போது டக்கு வைக்கணும் இல்லையா? ஸோ இங்கே இந்த மாதிரி மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பாயிண்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுட்டு இப்போது டக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு 1 இன்ச்சு டக்கு போடுறேன், 1/2 இன்ச்சு டக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க மார்க்கிங். ஏன்னா அங்கே டக்குக்கு 1 இன்ச் போயிடும் இல்லையா? ஸோ அதனால் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஸ்லோப்பு இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப்பு போடலாம். இங்கே ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஷோல்டர் ஸ்லோப்பு நான் கட் பண்ணுறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் பார்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஷேப் இருக்குல்ல நெக்கோடது, மித்தட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்டாக. அதுக்கப்புறம் இது செப்பரேட்டாக வச்சு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் இருக்கு இல்லையா? இது ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு வீ நெக்கு இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணி ரோலர் இருந்தால் ட்ரேசிங் ரோலர் இருந்தால் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இப்போ இல்லை, ஸோ அதனால் இப்படி மார்க் பண்ணி டக்காக ட்ரேஸ் பண்ணுறேன். சேம் பேக் பார்ட்டும் இதே மாதிரி டக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் இப்படி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது பேக் பார்ட்டு, இது
ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ சாட்டின் லைனிங்கில் சேம் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபேப்ரிக். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சு பின் போட்டுக்கோங்க. இந்த சைடில் ஃபோல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் சேம் நெட் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க செப்பரேட்டாக. இதை லைனிங் ரிவர்ஸாக வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி லைனிங் வச்சு பின் போட்டுக்கணும். ஸ்டிச் பண்ணால் போதும், இல்லைன்னா 3 ஃபேப்ரிக் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் போட்டுட்டு ஃபஸ்ட் இது ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நெக்கு நீங்கள் நெட்டில் ஸ்டிச் பண்ணி உள்ட்டா அந்த மாதிரியும் பண்ணலாம். ஐரன் போட்டுக்கோங்க, ஓகேவா? சேம் 2 இடத்துலையும் சேம் இதே மாதிரி லைனிங் வச்சு பார்த்துக்கோங்க, பின் போட்டுக்கோங்க. பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு. நான் இது 2 சேர்த்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நெட்டு போடலான்னு நினச்சேன், பட் இப்போ நெட் கட் பண்ணுறேன். ஸோ 2 ஃபேப்ரிக்கும் சாட்டின் லைனிங், இது 2 லைனிங் தான், சாட்டின் லைனிங் அண்ட் காட்டன் லைனிங். இப்போ நெட் ஃபேப்ரிக் கட் பண்ணணும். சேம் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி 2 பீசஸ் வேணும் இல்லையா, ஸோ அதனால் 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இது வச்சு ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி நெட் ஃபேப்ரிக்கையும் மிடலில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை ஃபர்ஸ்ட்டு வச்சு அதுக்கப்புறம் சாட்டின் வச்சு அதுக்கப்புறம் காட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா சாட்டின்னு நெட்டு ஃபர்ஸ்ட்டு நெக்கு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக அதுக்கு மேலே லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸு பண்ணால் அதுவும் ஓகே, அந்த மாதிரியும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 2-3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உண்டு, எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நெட் எடுத்துகிட்டு நெட்டு மேலே வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நெட்டு, அதுக்கப்புறம் சாட்டின். கீழே இந்த காட்டன் லைனிங் வச்சா நெக் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணால் போதும். அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா இதே மாதிரி ஃபுல் ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வச்சு நெக் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். என்னவாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எந்த ஈஸியாக இருக்கோ ஸோ அதை வச்சு பண்ணிக்கலாம். இல்லைன்னா கேன்வாஸ் வச்சு இது 3 ஃபேப்ரிக் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி அதுக்கப்புறம் நெக்கு கேன்வாஸ் வச்சு வேறு ஃபேப்ரிக்கில் நெக்கு ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸு போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க.
இப்போது இந்த ஃபேப்ரிக்கை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்படி இது 2.5 மீட்டர்ஸ் இருக்குது. இது பெரிய சைஸுனால 2.5 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இங்கே ஃபுல் லென்த்து 12 இன்ச்சஸ் இருக்குது. வேஸ்ட்டு ரவுண்டு 26 இருக்குது. 26 டிவைடட் பை 3 பண்ணணும். வேஸ்ட்டு ரவுண்டு 26 இருக்குது. 26 டிவைடட் பை 3 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வந்திருக்கோ அது வேஸ்ட் ரேடியஸ் இருக்குது இல்லையா, அதை மார்க் பண்ணால் போதும். 8.6 வந்திருக்கு ப்ளஸ் 1 இன்ச்சஸ், அப்போது 9 இன்ச்சஸ் வரும். நீங்கள் 8.6 இன்ச்சஸ் கட் பண்ணாலும் போதும். ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவே வரும். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவே நீங்கள் போடணும் வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் வச்சா போதும். 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். இல்லை ஆஃப் இன்ச்சஸ் போதும் சொன்னால் ரேடியஸ் எவ்வளோ வந்திருக்கு சேம் அதே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க வேஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருக்கா சொல்லி ஆஃப் பண்ணி இந்த மாதிரி வச்சு பார்த்தா உங்களுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வரணும். அப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டிச்சிங்க்கு ஆஃப் இன்ச்சஸில் சைடில் இருக்குது. இப்போது இங்கே ஃபுல் லென்த்து 41 இன்ச்சஸ் இருக்குது. இங்கே ஃபுல் லென்த்து மேலே ஷோல்டர்லேருந்து கீழே லென்த்து ஃபுல் லென்த்து 41 இன்ச்சஸ் இருக்குது. அதில் -12 இன்ச்சஸ் பண்ணணும். உங்களுக்கு வேஸ்ட் லென்த் எவ்வளோ இருக்குது, ஸோ அதை மைனஸ் பண்ணணும். ஃபுல் லென்த்து மைனஸ் வேஸ்ட் லென்த்து பண்ணால் எவ்வளோ வரும், அதுக்கு ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சீம் அலவன்ஸு ஸ்கர்ட் லென்த்து மார்க் பண்ணிக்கணும். இப்போது ஸ்கர்ட் லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வேஸ்ட்டு ரவுண்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அந்த லென்த்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு டேப்பு வேஸ்ட் ரவுண்ட் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் அங்கேருந்து மார்க் பண்ணிக்கிட்டே போகணும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு. இங்கே நமக்கு கட்டு வரும், எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட்டு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கர்ட் கீழே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இங்கே வேஸ்ட் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேஸ்ட் ரவுண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் புரியலன்னா நான் ஷார்ட்டாக உங்களுக்கு வேறு ஒயிட் கிளாத்தில் ஸ்மாலாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது லைனிங். ஸோ லைனிங் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்மால் இதில் சொல்லியிருக்கேன். சேம் அதே மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துல வச்சு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2-3 பின் போட்டுக்கோங்க. இங்கே ஜாயின் பண்ணணும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல அதுக்கு மேலே ஃபேப்ரிக் மேலே 1/2 இன்ச்சு வச்சா போதும். வச்சு ஒரு பின் போட்டுக்கோங்க. இப்படி பின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லென்த்து இங்கே எவ்வளோ வேணும் அவ்வளோ லென்த்து மேலே இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிகிட்டே போங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைனிங் ஃபேப்ரிக். சேம் இதே மெத்தடில் நீங்கள் சாட்டின் லைனிங்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஃபேப்ரிக்கை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா லென்த்து அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னால் ஓகே. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா எங்கே வந்திருக்கோ அந்த இடத்துல இன்னொரு வாட்டி லென்த்தை செக் பண்ணிக்கோங்க. டேப் வச்சுட்டு கரெக்டாக இருக்கா லென்த்து சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே கொஞ்சமே எக்ஸ்ட்ரா இருக்குது, அவ்வளோதான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல ஜஸ்ட்டு மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ சர்க்கிள் கரெக்டாக வரும். சேம் இந்த லைனிங் வச்சுட்டு சாட்டின் லைனிங் 2 ஃபோல்ட் பண்ணி இதை அதுக்கு மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாட்டின் லைனிங் 2 ஃபோல்டில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த லைனிங்கு இப்படி வச்சுருக்கேன். வச்சுட்டு பின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்கர்ட் வேஸ்ட் ரவுண்டு இருக்குது இல்லையா, அந்த வேஸ்ட் ரவுண்டை கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாட்டின் லைனிங். கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது லைனிங் சாட்டின் லைனிங் ரெண்டுமே கட்டிங் ஆயிடுச்சு. இதை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இங்கே நான் 2 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் 4 லேயர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 2 லேயர்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 4 லேயர்ஸ். நான் இந்த நெட் ஃபேப்ரிக்கில் பண்ணுறேன், ஸோ அதனால் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்டுன்னு சொன்னால் இங்கே 1 2 3 4 ஓகேவா, கீழே 4 இருக்குது. ஸோ 8 மீட்டர்ஸ் தேவைப்படும். 1 2 3 4 ஃபோல்டு. ஸோ உங்களுக்கு 8 மீட்டர்ஸ் தேவைப்படும். ஓகேவா, 8 மீட்டர்ஸில் 4 கர்ச்சிஃப் ஸ்கர்ட் பாட்டு உங்களுக்கு கட்டாயி வரும். ஸோ இந்த மாதிரி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஃப் மிடலில் கட் பண்ண வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் லைனிங் இருக்குது இல்லையா, இந்த லைனிங்கை இப்படி வச்சு 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டை 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அந்த வேஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வரும்.
அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கீழே ஜாயிண்ட் இருக்கிறது எல்லாமே சைடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே சைடில் எல்லாமே ஃபோல்டு இருக்குது. ஸோ அந்த ஃபோல்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டு இருக்கிறதுல எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணால் இப்படி தெரியும் உங்களுக்கு. வேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே லைனிங்கு இந்த ஃபேப்ரிக்கோட வேஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி இது பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, கர்ச்சீஃப் மாதிரி. ஸோ ஆப்போசிட்டில் போடுங்க. ஸ்டார் மாதிரி போடணும். இப்படி ஓப்பன் வச்சதுக்கப்புறம் சேம் நான் பேப்பரில் காமிச்சல ஆப்போசிட் சைடில் ஸ்டார் மாதிரி வைக்கணும். இந்த ஃபேப்ரிக்கை ஸ்டார் மாதிரி வைக்கணும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாமே 4 லேயர்ஸ் இருக்குது. உங்களுக்கு 2 லேயர்ஸ் இருந்தால் அந்த 2 லேயர்ஸ் நான் பேப்பரில் காமிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டார் மாதிரி அங்கே இங்கே வைக்கணும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணுறதில் ஸ்மாலாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி வைக்கணும்னு சொல்லி. ஸோ ஒரு வாட்டி காமிக்கிறேன், அது பார்த்துட்டு சேம் அதே மாதிரி வச்சுக்கோங்க ஃபேப்ரிக்கை. இந்த ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி வச்சு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஸ்கர்ட் மாதிரி தெரியும். மேலே கீழே மேலே கீழே எல்லாமே சேர்த்து ஜாயின் பண்ணி ஒரு பின் போட்டுக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தெரியும் ஸ்கர்ட்டு. நீங்கள் வேணும்னா ஸ்மால் ஹார்ஸ் ஒயர் வைக்கலாம், இல்லைன்னா பீக்கோ பண்ணிக்கலாம். பீக்கோ பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். பீக்கோ மிஷின் இருந்தால் பீக்கோ பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போ மிஷின் ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ பீக்கோ பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு இது மட்டும்தான் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் காமிச்சிடுறேன். உங்களுக்கு மிஷின் இருந்தால் பீக்கோ பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்துட்டு அந்த 4 லேயர் சேர்த்து வேஸ்ட்டில் பின் போட்டுக்கோங்க. இப்படி நீட்டாக வச்சு பின்னை போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒன்று ஸ்டிச் ஆகும், ஒன்று ஸ்டிச் ஆகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பின் போட்டால் நீட்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ பேப்பரில் காமிக்கிற பாருங்க இது எப்படி வச்சுருக்கேன்னு. இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு பேப்பர் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபேப்ரிக் நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். 2 ஃபோல்டு. இது இப்போ 2 லேயர்ஸ் தான் வரும். நான் எடுத்துருக்கிறது 4 லேயர்ஸு. ஓகேவா? இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டு போட்டுக்கோங்க. 8 மீட்டர்ஸ் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஃபோல்ட் போட்டதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் ரவுண்டு கிட்ட நான் கட் பண்ணியிருக்கேன்ல வேஸ்ட் ரவுண்டு, அந்த வேஸ்ட் ரவுண்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இங்கே ஜாயிண்ட் இருக்கும், அதுவும் கட் பண்ணியிருக்கேன்ல, அதுவும் கரெக்டாக தெரியுது கட் பண்ணது வீடியோவில். ஸோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே 2 பீசஸ் இருக்குது. ஸோ நான் இன்னொரு பீஸும் கட் பண்ணுறேன். 4 பீசஸ்.
இப்போ 8 மீட்டரில் 4 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். 2 மீட்டரில் ஒரு சர்க்கிள் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார் மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு இன்னொரு சைடில் இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது சேம் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் 4 லேயர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால ஆப்போசிட் சைடில் இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் 2 லேயர்ஸ் எடுத்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் திக் ஃபேப்ரிக் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ 2 ஃபேப்ரிக்கில் பண்ணிக்கலாம். நான் இந்த நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இப்படி 4 லேயர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நெட்டில் பண்ணுறதா இருந்தால் 2 லேயர்ஸ் 4 லேயர்ஸ் எடுக்கணும். திக் லேயரில் எடுத்திருந்தால் 2 லேயர்ஸ் எடுத்தால் போதும். இப்போது லைனிங்கு இந்த பாடி பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைனிங்கு கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெட்டு ஃபேப்ரிக்கு அதுக்கு மேலே வச்சுருக்கேன். சாட்டின் லைனிங், அதுக்கு மேலே நெட்டு ஃபேப்ரிக், அதுக்கு மேலே இந்த லைனிங் வச்சுருக்கேன். ஓகேவா? லைனிங் வச்சதுக்கப்புறம் பின் போட்டுக்கோங்க. இப்படி நீட்டாக வச்சுட்டு பின் போட்டுக்கோங்க. இப்போது நெக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பண்ணுங்க. நெக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கு கட் பண்ணி எடுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நெக்கு கிட்டே க்ராஸாக கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணுங்க. நெக்கு கிட்ட ஸ்டிச்சிங் பண்ண வேண்டாம். நீட்டாக ரிவர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேக் சைடில் பின் போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பின் போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் ஆகிடுச்சு. சேம் ஃப்ரண்ட் பார்ட்டும் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைனிங், அதுக்கு மேலே சாட்டின், அதுக்கு மேலே லைனிங் வச்சு நெக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் கட் பண்ணதுக்கப்புறம் நீட்டாக நெக்கு கிட்டே க்ராஸ் கட்டிங் பண்ணி இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் போட்டுக்கோங்க லைனிங்கை. அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணதுக்கப்புறம் பின் போட்டுட்டு நீட்டாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
சேம் இந்த மாதிரி பின் போட்டுக்கோங்க. பின் போட்டதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் இதையும் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டக் போட்டுக்கோங்க. பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டு இடத்துலையும் இந்த மாதிரி டக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, சேம் அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. டக்கு இந்த லைன்லேயே ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட் போட்டதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீழே நாட் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டு ஆயிடுச்சு. சேம் பேக் பார்ட்டும் டக்கு பிடிங்க. பேக் சைடு இந்த மாதிரி வச்சு டக் போட்டுக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக்கு ஃப்ரண்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ரிவர்ஸ் போட்டுட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கோங்க. நீட்டாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டரும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டரு சைடில் எல்லாமே ஓவர்லாக்கிங் போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் கிட்ட எல்லாமே. இப்போ போக்காக இந்த மாதிரி கேன் எடுத்திருக்கேன். கேனை உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும் அவ்வளோ. நான் ஒரு 2 பீசஸ் எடுக்கிறேன். ஒரு பீஸு கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, ஒரு பீஸு ஸ்மால் பீஸு. இப்போ இங்கே எவ்வளோ இன்ச் இருக்குதுன்னு சொன்னால் 8 inches இருக்குது. 8 inches விட்த்து, 7 inches லென்த்து. இன்னொன்று 12 inches விட்த்து, 8 inches லென்த் இருக்குது. பெருசாக இருக்கிறது. வேஸ்ட் நெட் ஃபேப்ரிக் இருந்தால் அதுக்கு மேலே இப்படி வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் இஷ்டம். நீங்கள் சாட்டின் ஃபேப்ரிக் வச்சு வேணாலும் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேம் அதுக்கு மேலே வச்சுட்டு இன்னொரு வாட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே இருக்கட்டும் ஃபேப்ரிக்கு, மேலே நெட் இருக்குது. 2 பீசஸ் நெட்டு கீழே வரட்டும். நீங்கள் 2 பீசஸ் வச்சுட்டு ஒரே வாட்டி பின் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது நெட் இருக்குது கீழே. ஸோ மேலே மட்டும் கேன் இருக்குது. இதே மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே. மிடலில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மாலாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஃபேப்ரிக், கீழே 2 ஃபேப்ரிக் இருக்குது, அதில் ஒரே ஒரு ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஸ்மாலாக கட் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இது இங்கே எட்ஜில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஃபேப்ரிக்குன்னு சொன்னால் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கொஞ்சம் இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஃபேப்ரிக் இல்லைல்ல, கேன் வச்சுருந்ததுனால கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவர்ஸ் போடுங்க எல்லாமே. இப்படி எல்லாமே ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க சைடில். ஸ்டிச்சிங் போட்டதுக்கப்புறம் இன்னொரு கேன் பீஸ் இருக்குது இல்லையா, அந்த பீஸில் சாட்டின் ஃபேப்ரிக்கு எடுத்துகிட்டு
2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் இங்கே. அதுக்கு மேலே இப்படி கேன் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் நெட் ஃபேப்ரிக்கும் சேம் இதே மாதிரி 2 ஃபேப்ரிக் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கேன் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஒரு இடத்துல கொஞ்சம் ஓப்பன் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஓப்பன் இருக்குது இல்லையா, அந்த ஓப்பனில் இப்படி உல்ட்டா போட்டுக்கோங்க எல்லாமே. இந்த மாதிரி நீட்டாக ரிவர்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்மாலாக இங்கே ஒரு ஃபோல்ட் போட்டுக்கோங்க 2 ஃபேப்ரிக்கும். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஈஸி மெத்தடுன்னு என்ன சொன்னால் மிடலில் கட் பண்ணிக்கோங்க. நெட் ஃபேப்ரிக் நான் கட் பண்ணலை, ஸோ அதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் எட்ஜில் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மிட் பாயிண்ட்டு எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு மிட் பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி மிடலில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. ஹேண்டில் ஸ்டிச் பண்ணால் மிஷின் ஹெவியாக இருக்கிறது மிஷினில் ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு சொன்னால் ஹேண்டில் பண்ணலாம். இல்லைன்னா மிஷினில் கொஞ்சம் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும். பேக் சைடில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக ஆகிற மாதிரி பார்த்துட்டு ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். சிம்பிளாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வேணும்னா சீக்வென்ஸாக ஸ்டோன் ஒர்க்காக ஸ்டோன் வைக்கிறதா நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இங்கே ஜஸ்ட்டு சீக்வென்ஸ் இருக்குது, ஸோ அந்த சீக்வென்ஸை இங்கே ஒட்ட போகிறேன். சிம்பிளாக இருக்குது இல்லையா, ஸோ சிம்பிளாக தெரியறதுக்காக ஜஸ்ட்டு சீக்வென்ஸ் இங்கே ஒட்டு வச்சா நீங்கள் வேணும்னா பீட்ஸு ஸ்டிச் பண்ணலாம்.
இந்த மாதிரி கம்மு போட்டுட்டு அதுக்கு மேலே சீக்வென்ஸை ஒட்ட விடுங்க. இந்த மாதிரி 2 சைட்லேயும் போல் இந்த மாதிரி கம்மு போட்டுட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. சேம் 2 சைட்லேயும் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் மிடில்லையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்படி தெரியும். சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் லுக் இருக்கிற மாதிரி தெரியும். உங்கள் கிட்ட என்ன இருக்கும் மெட்டீரியல் அதை வச்சுட்டு நீங்கள் ஒர்க் போடுங்க. அதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அந்த லைனிங் ஃபேப்ரிக்கை சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சைடு ஓப்பன் இருக்குது இல்லையா, ஒரு சைடில் அது ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா சர்க்கிள் கிட்டே, ஸோ அதுவும் ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 2 பீசஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மிடில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணி மிட் இருக்கு இல்லையா, அந்த மிட் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டு எங்கே இருக்குது, ஸோ அந்த மிட் மார்க் பண்ணதுக்கப்புறம் நீடல் போடுங்க. சூதி ஏதாவது அங்கே வச்சு அதுக்கப்புறமா ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீட்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இப்படி ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நீட்டாக கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணதுக்கப்புறம் கீழே லைனிங் கீழே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீட்டாக கரெக்டாக 1/2 இன்ச்சஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். லைனிங் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சாட்டின் லைனிங்கும் சேம் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எட்ஜஸ்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க நீட்டாக. அப்போ ரிங்கிள்ஸ் வராது, இருக்கிற ரிங்கிள்ஸும் போயிடும். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் போட்டால் போதும் எட்ஜில். லைனிங் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சாட்டின் லைனிங்கும் சேம் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க, ஒரே ஃபோல்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வராது. எட்ஜ்லேயே ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் அந்த ஃபேப்ரிக் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் நீட்டாக தெரியும்.
லைனிங் பார்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த லைனிங் பார்ட்டு சைடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சாட்டின் ஃபேப்ரிக்கு இந்த சைடில் ஓப்பன் இருக்குது இல்லையா, அந்த சைடை 1/2 இன்ச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் காட்டன் லைனிங்கும் சைடு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு சைடில் அட்டாச் பண்ணிக்கோங்க. இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஸ்மாலாக ஒரு ப்ளீட் போட்டுக்கோங்க. அந்த இடத்துல ஜாயின் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ அந்த நெட் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, மெயின் ஃபேப்ரிக், அது பின் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பின் போட்டு வச்சுருக்கிற ஃபேப்ரிக்கை நீட்டாக 4 லேயர்ஸ் இருக்குது, அது கரெக்டாக பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க. இல்லைன்னா ஒன்று இருக்கோ ஒன்று இருக்காது ஸ்டிச்சிங்கில். ஸோ அதனால் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுங்க, வேஸ்ட் ரவுண்டு. இந்த மாதிரி நீட்டாக வச்சுட்டு வேஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தெரியும் ஸ்கர்ட் பார்ட்டு. அதுக்கப்புறம் லைனிங்கை இதுக்குள்ளே போடணும். சாட்டின் லைனிங் இருக்குது இல்லையா, அந்த சாட்டின் லைனிங் இதுக்குள்ளே போட்டுட்டு வேஸ்ட் ரவுண்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட்டு இந்த மாதிரி தெரியும். நீங்கள் வேணும்னா கீழே எல்லாமே பீக்கோ பண்ணிக்கலாம். வயர் பீக்கோ பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்படி தெரியும். இப்போ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறேன். ஸ்மால் ஸ்லீவ், பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் மாதிரி ஸ்மால் ஸ்லீவ். ஸோ இங்கே ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் பேப்பரில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நான் 12 இன்ச்சஸ் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். 12 or 13 இன்ச்சஸ் அந்த மாதிரி. சேம் கீழே வைக்கிற மாதிரி ஆம் ஹோல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஆம் ஹோல் கிட்டே ஜஸ்ட் ஒரு ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து நான் ஒரு 4 இன்ச்சஸ் வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேலப் மாதிரி இப்படி மார்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹேண்டில் ஃப்ரீயாக வராதுன்னு சொன்னால் ஒரு பேப்பரில் ஃபஸ்ட் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஸ்லீவ் வேண்டான்னு சொன்னால் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்லீவ் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, ஆர்ம் ஹோலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிற்கும் ஸ்லீவ், கொஞ்சம் பட்டர்ஃப்ளை மாதிரி நிற்கும். ஸோ நெட்டில் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தெரியும். நீங்கள் எந்த ஸ்லீவ் வேணாலும் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 நெட் எடுத்திருக்கேன், 2 லேயர்ஸு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பின் போட்டுக்கோங்க. பின் போட்டு கட் பண்ணதுக்கப்புறம் வேணும்னாலும் நீங்கள் குந்தன்ஸு இல்லைன்னா பீட் ஒர்க்கு இல்லைன்னா த்ரெட் எம்ப்ராய்டரி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே டைம் இல்லை, ஸோ அதனால் ஜஸ்ட்டு குந்தன்ஸு ஸ்டிக் பண்ணுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் செப்ரேட்டாக பின் போட்டுக்கோங்க. நான் இங்கே 2 லேயர்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த மாதிரி வேண்டாம், செப்ரேட்டாக போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லீவ்ஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஸ்லீவ்ஸு பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு ஒரு பின் போட்டுக்கோங்க, 3 பின் போட்டுக்கோங்க. பின் போட்டதுக்கப்புறம் இப்படி நீட்டாக பின் போட்டுக்கோங்க. பின் போட்டதுக்கப்புறம் கீழே ஏதாவது நான் பேப்பர் வச்சுட்டு ராங் பண்ணிட்டேன். நீங்கள் பேப்பர் வைக்க வேண்டாம். ஏதாவது பிளாஸ்டிக்கு ஷீட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வச்சுட்டு கம் போட்டு ஸ்டிக் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த பேப்பர் அதுக்கு ஸ்டிக் ஆகிடும் ஃபேப்ரிக்கில். ஸோ அது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. நீங்கள் அது இந்த பேப்பர் வைக்காமல் கீழே ஸ்டோனா இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக்கோட ஏதாவது இருந்தால் அதுக்கு வச்சுட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மெல்ல அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா ஃபுல்லாக ஸ்டிக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கம்மு போட்டுட்டு அதுக்கப்புறம் குந்தன்ஸ் போட்டுக்கோங்க. குந்தன்ஸை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நீட்டாக ஃபுல்லாக கம் போட்டுட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் செகண்ட் ஸ்லீவும் சேம் இதே மாதிரி பண்ணிக்கோங்க.
பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்கேலப் எப்படி இருக்குது சேம் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி தெரியும். ப்ளெயினாகவும் வச்சுக்கலாம். இந்த போவில் நம்ம சீக்வன்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் இந்த நெட்லேயும் கீழே கீழே சீக்வன்ஸு போடலான்னு சொல்லி கம்மு போட்டுட்டு சீக்வன்ஸு ஸ்டிக் பண்ணணும். ஜஸ்ட் ரவுண்டு போட்டுட்டு சீக்வன்ஸு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்லீவ்ஸும் சேம் இதே மாதிரி சீக்வன்ஸ் வச்சுட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. இந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. எட்ஜில் 2 குந்தன்ஸ் இருக்கிறது ரிமூவ் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஸ்டோன்ஸ் நீடல் பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் ஸ்லீவ் வச்சுட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. குந்தன்ஸ் இருக்கிறது ரிமூவ் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்லீவ்ஸு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கிட்ட எல்லாமே க்ராஸாக ஒரு கட் போட்டுக்கோங்க. எங்கெங்கே ரவுண்ட் இருக்கோ அங்கே ஜஸ்ட்டு இந்த மாதிரி கட் போட்டுக்கோங்க. టూ స్లీవ్స్ దగ్గర సేమ్ కట్ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த ஸ்டிச்சஸ் இருக்குது இல்லையா, அதை உள்ளே வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டே போகலாம். இப்போ கீழே நெட்டுக்கிட்டே உங்களுக்கு ஸ்லீவ்ஸு ரா எட்ஜ் தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நீட்டாக 2 ஸ்லீவ்ஸும் ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. இந்த ஸ்லீவ் சேம் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க.
ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் சைட் ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேலே பாட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோல்ட் போட்டுக்கோங்க. ஸ்கர்ட்டு ஆஃபு ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதுவும் இந்த மாதிரி ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கும் இது வச்சுட்டு மார்க் பண்ணி மேலேருந்து கீழே வரைக்கும் க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்கர்ட் பார்ட்டை அட்டாச் பண்ணிக்கணும். கீழேயும் மார்க் பண்ணிட்டுக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணால் ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் கரெக்டாக எங்கே இருக்கோ மார்க்கிங்கு அங்கே உங்களுக்கு தெரியும். ஸோ 2 இடத்துல சேம் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சு அங்கே ஸ்லீவ் கிட்டே இருக்கிற ஸ்டோன்ஸ் ரிமூவ் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. டூ சைடில் சேம் இதே மாதிரி ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாடி பார்ட்டு ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வச்சு மிட் பாயிண்ட் எடுத்து அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மேலேருந்து எங்கே வரைக்கும் ஆகும் அங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி உள்ளிலேருந்து நெக்கிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியா கொஞ்சம் வரும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீடில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி நெக்கிலேருந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இதுக்குள்ளே நெக்குக்குள்ளேருந்து இந்த மாதிரி உல்ட்டா பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் உல்ட்டா பண்ணதுக்கப்புறம் இதுவும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ரவுண்டாக ரிங்கிள்ஸ் வராத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி அங்கே வேஸ்ட்டுக்கிட்ட நம்ம ஓப்பன் பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டால் போதும். இப்போது இந்த லைனிங் இருக்குது இல்லையா, இந்த லைனிங்கு இந்த மெயின் ஃபேப்ரிக் வேஸ்ட்டு 2 சேர்த்துட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ உள்ளே உங்களுக்கு த்ரெட்ஸு தெரியாது, லைனிங்கு. நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃப்ராக்ஸில் எல்லாமே சொல்லியிருக்கேன்ல, சேம் மெத்தடு. இதில் கரெக்டாக புரியலைன்னா அந்த ப்ரீவியஸ் இருக்கிற வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டு ஸ்டிச் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த போ எடுத்துகிட்டு இங்கே பின் போட்டிருக்கேன், நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம்.
உங்கள் இஷ்டம். உங்கள் வேஸ்ட் கிட்ட வேணும்னா வேஸ்ட் கிட்ட வைக்கலாம், பேக் சைடு வேணும்னா பேக் சைடு வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போ இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நெக்கு கிட்ட. ஃபைனல் லுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது சைஸு இந்த மேனிக்யூனுக்கு. இந்த மாதிரி இருக்கும்.